அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சலாமுக்கு பதில் சொல்லுவோமா? ஷைரஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, சங்கியான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய பயான்கள் அல்ல, இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை நானும் நீங்களும் கட்டாயம் விளங்கி வச்சிருக்கணும். அதனால தான் நானும் நீங்களும் இந்த இடத்த ஒன்று கூடியிருக்கிறோம். தொழுகைக்கு எப்படி நாங்கள் ஒன்று கூடுறோமோ, அதை எப்படி விளங்கி தொழுகிறோமோ, அதே மாதிரி சரிசமமான ஒரு கடமை தான் ஜகாத்துடைய கடமை. எப்படி எங்களை கெஸ் பண்ணி தொலையலாதோ, லொஹர் நேரம் வந்திருக்குமா என்று நினைச்சிருத்தவர்கள் லொஹர் தொலையலாது. லொஹர் நேரம் வந்திருக்குது, எப்போ நான் லொஹர் தொழணும், சார் இன்றைக்கு 3 தொழுவோம், நாளைக்கு கொஞ்சம் 2 தொழுவோம், இல்லை நன்மை கூடி இருக்குது, ஐஸ்வரி நான் இன்றைக்கி நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன், இன்றைக்கி 6 ரக்காத் லொஹர் தொழுவோம், நிலம் தொழுவும் இல்லாது. நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குது, தொழுகையுடைய முறை குறிப்பிடப்பட்டிருக்குது, இத்தனை ரக்காத் தான் தொழணும்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்களுக்கு நன்மை கூட நினைச்சு கூட்டி செய்யவும் இல்லாது, நான் டயர்டாக இருக்கிறேன்னு குறைச்சி செய்யவும் இல்லாது. அதே மாதிரி ஒரு கடமை தான் ஜகாத்துடைய கடமை. தொழுகை என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நேரடியான ஒரு தொடர்பு, உள்ளமும் உடம்பும் தொடர்பாகிறது. உள்ளத்தாலையும் அல்லாஹோட கனெக்ட் ஆகிறோம், உடம்பாலையும் சுஜூத் செஞ்சு அல்லாஹோட தொடர்பாகிறோம். இதுலையும் எங்கட சுய விருப்பங்களை போட இயலாது. சுய விருப்பங்களை போட்டால் அது மார்க்கத்துடைய கடமையிலிருந்து வெளியே போயிடும். அது எங்கட சொந்த எக்ஸசைஸாக மாறிடும். சும்மத்தர் 4 ரக்காத் எந்த நியத்தும் இல்லாமல், சூரா ஃபாத்திஹா இல்லாமல் எழும்புறாரு, குனிறாரு, உட்கார்றாரு, சுஜூதுக்கு போறாருனால் அதுக்கு யாரும் தொழுகை என்று சொல்றது இல்லை. அது ஒரு வியாயாமம். அவர் குனிறார், எழும்புறார், அவர் பார்க்குறார், நான் இப்படி செஞ்சா எனக்கும் இப்படி கிடைக்கும்னால் அது தொழுகவா ஆகாது. காரணம், தொழுகை என்றால் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் அன்பானவர்களே, ஜகாத் என்பது பண ரீதியான ஒரு கடமை. இது எனக்கு சல்லி கூட இருக்குது, அதனால் இந்த வருஷம் நான் 5 வீதம் கொடுக்க போறேன், இன்னொருத்தருக்கு ஜகாத் கொடுக்க இயலாது. இல்லை, இந்த வருஷம் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டு, ஆனால் என்ன ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குது, 2.5 கொடுக்காம இந்த தடவை நான் 2.2 கொடுக்க போறேன், அப்படி கொடுக்கவும் இயலாது. அதையும் அளந்து யாரு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுமத்தர் பார்க்குறீங்க, பாவம் பரிதாபம் கஷ்டமாயிக்கிறார், இவருக்கு கொஞ்சம் ஜக்காத் ஒன்று கொடுங்களே, அப்படி பாவம் பரிதாபத்துக்கும் ஜக்காத் கொடுக்க இயலாது. ஜக்காத் எடுக்கிறதுக்கும் தகுதி இருக்கணும், எடுக்கிறதுக்கு முறை இருக்குது. கொடுக்குறவரும் ஏண்டா 2 காணி இங்கே இருக்குது, அங்கே ஒரு ஊடு இருக்குது, இங்கே கடை ஒன்று இருக்குது, சரி பார்த்து ஏதாவது கெஸ் பண்ணி கொடுத்துடுவோமே என்று கெஸ் பண்ணியும் கொடுக்க இயலாது. கொடுக்குறவருக்கும் சட்டத்திட்டம் இருக்குது, எடுக்கிறவருக்கும் சட்டத்திட்டம் இருக்குது. அதனால இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளங்க வேண்டிய ஒன்று. அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஜகாத்துடைய அமல் சரியாக முறையாக கணக்கு பார்த்து யாருக்கு கொடுக்கணுமோ உரியவருக்கு கொடுத்து சரியான முறையில உரியவர் அதை எடுத்து பயன்படுத்தினால் அந்த ஊர் பரக்கத்துடைய ஊராக இருக்கும். ஏன், அல்லாஹ்வுடைய கட்டளை சரியாக அமல் நடக்குது. கொடுக்கிறவர் சரியா கொடுக்கிறார், எடுக்கிறவர் இன்னொருக்கு போற வேண்டிய ஹக்க அவருக்கு போகாம இல்ல அவருக்கு போகலது, எனக்கும் வர வேண்டியது, நானும் இதுல ஒரு ஆள் தான் என்று சரியாக எடுத்து அதை பயன்படுத்தினால் அதுல பரக்கத்திருக்கும், அதுல செழிப்பாகும். ஜகாத்துடைய வார்த்தைக்குள்ளாலே அதெல்லாம் வச்சிருக்கிறான். ஜகாத்னா வளரும். எந்த ஜகாத்துடைய பணம் சரியாக கொடுக்கப்பட்டது, சரியாக எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதோ அது எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஜகாத்துடைய பணத்தை முறை தவறி எடுத்துட்டால், தவறாக பயன்படுத்தினால்,
ஒரு ஒரு விஷயத்த சொல்றோம், ஆனா அது தவறு, அது பொய், அப்படி இல்ல, ஏதோ ஒன்று எடுக்கணும் என்பதற்காக வேண்டி பொய்ய சொல்லி எடுத்திருந்தால் உண்மையிலேயே ஜக்காத்துக்கு தகுதிதான். ஆனால் சொல்லி எடுத்தது பொய்ய சொல்லி. அவர் உண்மையில ஜக்காத் கேட்டகரிக்குள்ள வாரவர் தான், 8 கூட்டத்துக்குள்ள வாரவர் தான் என்றிருந்தாலும் ஜக்காத் பார்க்க வாரவங்களை கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டி எடுக்கிறதுக்கு அவர் பொய்யையும் சேர்த்து சொல்றார். இல்லாததையும் சேர்த்து சொன்னால் ஒரு நன்மையான காரியத்துக்குள்ளால ஒரு தவற அவர் நுழைச்சு கொள்றார். இதுல பரக்கத்துண்டாக மாட்டாது. அதனால நான் வந்திருக்கக்கூடிய எல்லோர்ட்டையும் ரொம்ப பணிவாக கேட்கறது, இந்த அமலுக்குள்ளால எங்களோட சுய விருப்பங்களை தாண்டி அல்லாஹுடைய விருப்பத்தை எப்படி அடைஞ்சு கொள்ளணும் என்பதை நானும் நீங்களும் மனசுல கட்டாயம் வச்சிருக்கணும். அதனால தான் ஷரியத் ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாழ்க்கை வட்டத்தை தந்திருக்குது. சிலவங்களை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான், சிலவங்களை அல்லாஹ் வசதிகளை குறைச்சி வச்சிருக்கிறான், சிலவங்க அழகாக்கி வச்சிருக்கிறான், சிலவங்களை அழகுல நடுத்தரமா வச்சிருக்கிறான். பணத்துல, பதவியில, அந்தஸ்துல, ஆட்சியில, அதிகாரத்துல, திறமையில, அனுபவத்துல வித்தியாசப்படுத்தி தான் வச்சிருக்கிறான். ஒருவருக்கு துணை, ஒருவருக்கு உதவி. இப்படி இல்லாம புள்ள பிறந்ததோடையே தாயினுடைய அரவணைப்பின் பக்கம் தேவை இருக்குது. அந்த புள்ள 2-3 வருஷம் பால் குடிச்சதோட உம்மாட்ட இது கொஞ்சம் வெளியே போனால் அந்த புள்ளைக்கு அந்த தாயுடைய அரவணைப்பு மட்டும் போதும். அந்த புள்ளைக்கு வேற என்ன சரி ஓணும், டாய்ஸ் ஓணும், விளையாட்டு சாமான்கள் ஓணும். அது கொஞ்சம் பெருசானால் அதை விட பெரிய டாய்ஸ் ஓணும், ஒரு பைசிக்கல் ஓணும். அது கொஞ்சம் பெரியவரான இன்னொரு தேவை. அப்படி வளர்ந்து வந்தால் ஒரு சாதாரண வயது வந்துட்டால் திருமணத்துடைய தேவை, இன்னொரு துணையுடைய தேவை, ஒரு தேவை. மனிதன் பிசிக்கலி, இமோஷனலி, சைக்காலஜிக்கலி, உள ரீதியாக, உடம்பு ரீதியாக, உணர்வு ரீதியாக இன்னொரு பக்கம் தேவையாகுவார். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. பொருளாதார ரீதியாகவும் மனிதன் இன்னொரு பக்கம் தேவையாகுவான் என்பதனால அல்லாஹ் அதுக்கு ஒரு கடமையே வச்சிருக்கிறார். வேற எங்கேயும் கொடுக்கறதுக்கு புண்ணியம் என்று சொல்றது இல்லை. அல்லாஹ் பிர் என்று சொல்லியிருக்கிறான். பிர் கொடுக்கிறது என்பது புண்ணியம். அது சும்மா இல்ல, வெறுமனை கொடுத்தால் சும்மா எடுத்துட்டு போங்க இல்ல. கொடுக்கிறது என்ற அமல் அல்லாஹ் பிர் என்று புண்ணியம் என்று சொல்லியிருக்கிறான். அதனால இது ஆக பெரிய ஒரு விருப்பமான அல்லாஹுக்குரிய ஒரு அமல். இன்னொருவருடைய தேவையை கண்டு அடையாளப்படுத்தி அந்த தேவையை செஞ்சு வைக்கிறது அல்லாஹுக்கு ரொம்பவே விருப்பமானது. ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான விருப்பமான அமல் சொல்லுங்களேன், எதுவா இருந்தீங்க சுமண்டு சொல்லுங்களேன். எங்கட மனசுல உள்ளது யாராவது ஒரு ஆள் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான விருப்பமான ஒரு அமல் சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆள். சும்மா நினைங்க, எக்ஸாம் ஒண்ணு நல்ல நீங்க இது பாஸ் மார்க்ஸ் அப்படி ஒண்ணு இங்க கொடுக்குறீங்களா? தொழுகை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வேறொரு ஆள் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் ஜிக்ர் வேற. இல்லையா? பாருங்க, மனசுல என்ன வந்துச்சு? தொழுகை வருது, ஜிக்ர் வருது, குர்ஆன் ஓதுறது வருது, தஹஜ்ஜுத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் சுரூருன் துதுகிலுஹு அலா கல்பி முஸ்லிம் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை நீங்க சந்தோஷப்படுத்துவீங்கடா, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம்னு சொன்னாங்க. அஹப்புல் அமல். ஒரு மனுஷன் கவலையில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி தட்டி, ஒன்னும் கவலைப்பட வேணாம், கை செய்தப்பட வேணாம், தைரியமா இருங்க, நல்ல வார்த்தையை சொல்லி கஷ்டத்திற்கு உதவி செஞ்சு அவனோட உள்ளத்தை குளிர வச்சால் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம்டாங்க. ஒரு மனுஷன் கடனாளியா இருக்கிறார், ஒரு மனிதன் கடனாளியா இருக்கிறார், அந்த கடன் சுமையில் இருக்கிறோட கடனை கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். ஒரு மனிதர் பசியில இருக்கிறார், அந்த பசியில இருக்கக்கூடிய மனிதருக்கு சாப்பாடுடைய தேவையின் மூலம் பசியை போக்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். சுப்ஹானல்லாஹ். சிலவங்களோட மைண்டுக்கு இதெல்லாம் வாரதே இல்லையா? டக்குன்னு என்ன சரி அல்லாஹ் நெருங்கணும், டக்குன்னு நாங்க பாக்குற என்ன சரி ஒரு பெரிய இப்படியான உம்ரா ஒன்றுக்கு போவோம், ஹஜ் ஒன்றுக்கு போவோம். அல்லாஹ் சில அமல்களுடைய நெருக்கத்தை மனிதர்களுடைய பசியில வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சில மக்களுடைய பசியில வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதான் கியாமத்துடைய நாள் அல்ல வித்தியாசமான 3 கேள்வி எங்க எல்லார்ட்டையும் பொதுவாக கேட்க இருக்கிறான். நான் பசியில இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு தந்தியா? அப்படியான்னு சொல்லுவான், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், நீ உலகத்துடைய எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், நீ எப்படி பசியில இருப்பாய்? அல்லாஹ் சொல்லுவான், நான் பசியில் இருக்கிறேன்டா, ஏண்ட அடியான் பசியில் இருந்தான். நீ ஏண்ட அடியானுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தால், என்னுடைய
அடியானுக்கு நீ சாப்பாடு தேவையை கொடுத்திருந்தால் அந்த இடத்துல நீ என்னை அடைஞ்சிருப்பாய். சுப்ஹானல்லாஹ், லேசான சிறப்பா இது? ஒரு மனிதருடைய தேவையை, சாப்பாடுடைய, உடுப்புடைய, தாகத்துடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தால் அல்லாஹுடைய வாத அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அப்ப கொடுக்கிற எடுக்கிற விஷயங்கள் மார்க்கத்துல விசேஷமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, உலகத்துல சில மலக்குமாருக்கு சில பொறுப்புகளை கொடுக்கப்படும். அதுதான் அவட வேலை, வேற வேலையே இல்லை. சிலவங்களுக்கு ஃபெடப்பாவும் தானே, ஒரே வேலை எத்தனை வருஷத்துக்கு செய்யறேன், கொஞ்சம் மாத்தி செய்வோம். ஆனால் கியாமம் முடிகிற வரைக்கும் 2 மலக்குமார்களுக்கு அது ஒரு வேலை தான், வேற வேலையே இல்லை. அவர் வருவார், வெள்ளம் காட்லிங் ஒரு துவா உண்டு செய்வார், போயிட்டுருவார். மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா வமலகானி யன்சிலான். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வராங்க. என்ன வேலை செய்வாங்க 2 பேரும்? யதுஉ அஹதுஹுமா, அந்த 2 மலக்குல ஒருவர் துவா கேட்பார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யாரெல்லாம் யாரெல்லாம் உன்னை அடையிறதுக்காக வேண்டி கொடுக்குறாங்களோ, செலவு செய்யறாங்களோ, தர்மம் செய்யறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் நீ பன்மடங்காக இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி ரிட்டர்ன் கொடுத்து கொண்டே இரு. யாடு துவா, யாடு துவா? அந்த மலக்கு அந்த துவாவுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு வர்றது. இன்னொரு மலக்கும் 2 மலக்கு, ஒத்தர் துஆ வயகூலு ஆஹர் வயகூலுல் ஆஹர், அடுத்த மலக்கு சொல்வார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் கொடுக்காம கர்மித்தனம் காட்டி, கஞ்சத்தனம் காட்டி, கஞ்சூஸ்தனம் காட்டி, கொடுக்காம பொத்தி பொத்தி வச்சு, யாரெல்லாம் மற்றவங்களுடைய தேவைகளை அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டிய நிலைமையிலும் கொடுக்காம இருக்கிறாங்களோ, அந்த மலக்கு சொல்ல, யா அல்லாஹ் கூட சொத்து பத்தல தான் அழிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. கடையில பரக்கத்து இல்ல, கடையில வியாபாரம் இல்ல, செழிப்பு இல்ல என்று சொல்லி தேசிக்க வெட்டி சரி வராது. அவர் கண்ணூறு பட்டானா, இவர் கண்ணூறு பட்டானா, அவரை கடையை தாண்டி போனாரா, என்ன சரி நடந்துச்சான்னு பார்க்காம என்ன கொடுக்க வேண்டிய சொத்துல சரியானது போச்சான்னு பார்க்கவும் ஒரு தேவை இருக்கு. அதனால அன்பானவர்களே, கொடுக்கிற எடுக்கிற அமல் என்பது அல்லாஹுடைய பார்வையில ரொம்ப பிரியமானது, ரொம்ப நெருக்கமானது. உங்களுக்கு எல்லாம் டக்குன்னு வந்துடும், பொக்கட்டெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் ஆகிக்குமே கொடுக்கறதுக்கு. எப்பயும் எடுக்கிற மைண்ட்ல இருந்து கொடுக்கிற மைண்டுக்கு மாறிடணும். நினைச்சுக்கொள்ளுங்க, எடுக்கிற மைண்ட்ல இருந்து கொடுக்கிற மைண்டுக்கு மாறிடணும். எவ்வளவு அல்லாஹ் கொடுக்கறேன்னு பாக்குறது இல்ல, குவான்டிட்டி. 1 மில்லியன் கொடுத்தீங்களா, 1 பில்லியன் கொடுத்தீங்களா, 1 ட்ரில்லியன் கொடுத்தீங்களா, டாலர்ஸ்ல கொடுத்தீங்களா, பவுண்ட்ஸ்ல கொடுத்தீங்களா, அல்லாஹ் பாக்குறதே இல்ல. எப்படி கொடுத்தீங்க அதுதான் அல்லாஹ் பாக்குறேன். எவ்வளவு இருந்துச்சு, எப்படி கொடுத்தீங்க. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள கம்பீட் பண்றதுக்கு இயலாம போச்சு. அவங்களோட உள்ளமும் விசால, மனத்தால, பணத்தால, குணத்தால உயர்ந்தவர் அபூபக்கர் சித்திக். குவான்டிட்டியில இல்ல. உமர் ரலியல்லாஹு அவங்க பார்ப்பாங்க, எப்பயும் உமர் அபூபக்கரை பீட் பண்ணணும் ரலியல்லாஹு அன்ஹு. ட்ரை பண்ணினாங்க, சாத்தியமாவும் இல்ல. சிலதாலசம் கேட்பாங்க, ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. இந்த தடவை பார்த்தாங்க, உமர் ரலியல்லாஹு நல்ல வியாபாரம் எல்லாம் நடந்து நல்ல பொருளாதார செல்வ நிலைமையிலேக்கு நிறைய சாமான்கள் இருந்துச்சு, உள்ளத்துல வச்சு கொண்டிருந்தாங்க. இந்த தடவை எப்படி சரி நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பீட் பண்ணணும், எப்படி சரி கம்ப்ளீட் பண்ணணும். அழைப்பு வந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேவைகளை இது கொண்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்றைக்கு சந்தோஷத்துலையும் சந்தோஷம். வீட்டுல இருக்கிற அறவாசம் எடுத்துக்கொண்டு மன நிறைவா சந்தோஷத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியான ஹிக்மத்தை கொடுத்திருந்தான். எந்த நேரத்துல எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ற சாதுரியம், அந்த கூர்மை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உமர் வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டுல இருந்து அறவாசி சொத்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்கும் வீட்டுடைய அறவாசி சொத்து, எவ்வளவு இருக்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் கொண்டு வந்தாங்க. கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டுல அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்கும்? இது கொடுக்கிற எண்ணம். குவான்டிட்டி வைஸ் அது எவ்வளவு இருந்திருக்காது. ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கொள்வோம், அல்லாஹ்வும் ரசூலையும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கொடுக்கிறது
அதனால எடுக்கிற மைண்ட் செட்ல இந்த மாதிரி நாங்க எப்படி கொடுக்கறது? இன்னைக்கு 100 ரூபா தான் பொக்கெட்ல இருந்தால் 10 ரூபா கொடுக்கலுமா? நான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன் 2 பேருக்கு கொடுக்கலுமா? நானே கஷ்டத்துல தான் இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கே யாரோ ரைஸ் பேக்கெட் கொண்டு வந்து தந்தார், அரிசி பேக் ஒன்று தந்திருக்கிறார், ஒரு ஈச்சப்பழம் ஒன்று நோம்புக்கு தர இருக்கிறார். கிடைச்ச ஈச்சப்பழத்துல 500 கிராம் கொடுக்கறது இருக்குதே, 100 கிராம் கொடுக்கறது இருக்குதே. இத 100 பெட்டி கொடுக்கறதுக்கு பக்கத்துலயும் வைக்கல. ஆனா எடுக்கிற மைண்ட் செட்ல இருந்து எப்பயும் கொடுக்கிற மைண்ட் செட்ல நாங்க வந்துடணும். அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா, கொடுக்கிற கை. எப்பயும் உங்களோட கையை மேல் கை ஆக்கி கொள்ளுங்க. கொடுக்கிறது இப்படி, எடுக்கிறது இப்படி. ஒரு நாளும் எங்கட கைய எடுக்கிற கையாக்கிடக்கூடாது. எடுத்து பழவிட்டோம், கேட்டு பழவிட்டோம், தவிர்ந்து கொள்ள இயலாது, பின்வாங்க இயலாது, ரிட்டர்ன் வர இயலாது. அதுக்கு ஒரு தனியான ருசி இருக்குது. கொடுக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு ருசி இருக்குதோ, எடுக்கிறதுலயும் ஒரு விதமான வித்தியாசமான ருசி இருக்குது. அவருக்கு இருந்தாலும் கேட்டுதான் பழக்கம், எடுத்துதான் பழக்கம். சொந்தமா பொக்கட்டால வாங்கி செலவழிச்சு எடுக்கிறதுல ரொம்பவே சிக்கனம் காட்டுவார். எடுக்கிறதுல தாராளத்தன்மை நடந்து கொள்வார். இல்ல, கொடுக்கிறதா இருக்கணும். இல்லாத நிலைமை இருக்கிறத பொருந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதுக்கு மேல இங்க எல்லாருக்கும் ஒரு பழக்கம் எனக்கிட்ட முதலாவது வரணும். எப்பயும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எப்படி வியாபாரம், என்ன செய்ய, என்ன சொல்ல, ஒன்றுமே இல்லை. எப்படி போகுது வாழ்க்கை, எப்படியோ ஒரு மாய் போகுது. இந்த வார்த்தைகளை மறந்துடணும். இந்த வார்த்தைகளுக்கு தௌபா செய்யணும். பெண்களே, தாய்மார்களே, எங்கட வார்த்தையில எப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும், ஜஸாக்கல்லாஹு ஹைரான் இருக்கணும். கணவர் உழைச்சி வந்து எங்கட வீட்டுல கொட்டுறாரு, ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. மொனங்கள், முணுமுணுப்பு, குறை, இவைகள் எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த வீட்டுல முணுமுணுப்பு இருக்குமோ, எந்த வீட்டுல குறை இருக்குமோ, எந்த வீட்டுல எங்கட பாஷையில சொல்ற பரபர இருக்குமோ, என்னத்தை வாங்கி வந்திருக்கிறீங்க, இதை கொடுக்கலுமா, இதை கொடுக்கலுமா, இதை சமைக்கலுமா, இந்த வீட்டுல ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக், நல்ல வார்த்தைகள், துஆக்கள் இல்லையோ, அந்த வீட்டுல முசீபத்துகள் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் குறை. இருக்கிறத கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. 2 மாசம் வீட்டுல அடுப்பெரிய இல்ல. எங்கேயும் ஆயிஷா ரலியல்லாஹு கம்ப்ளைண்ட் பண்ணிதாக எந்த ஹதீஸ் கிரந்தங்களும் இல்ல. என்ன நபி நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன், கையேந்தினா அல்லாஹ் தங்க மலையா பொழிவிப்பான். அப்படியான வீட்டுல 2 மாசத்துக்கு அடுப்பு பத்தல, நீங்களா நபியா? அப்படி கேட்ட எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. சில பேர் நோன மரங்களை வைன் பண்றேன், நீங்க சும்மா கேட்டாதான் ஆஜார் தருவாரே, கேட்டு வாங்கல, எத்தனை நாள் கஷ்டப்படுறே. எங்களை பின்னிக்கு இந்த வைன் பண்ணக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, சொல்லக்கூடிய ஆர்வம் ஊற்றவங்க இருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, கணவன்மாருக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். குறை இருக்குதா, கபூல் செய்வோம். ஸல்லல்லாஹு இதை படிச்சு கொடுத்தாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க, கேட்டாங்க, என்ன சாப்பாடு? நாங்க அப்படித்தானே, வீட்டுக்கு வந்து சாப்பாடு இல்லாட்டி கொஞ்சம் ஃபயர் ஆகுறது தானே. டேபிள்ல சாக்கி இல்லாட்டி உப்பு குறைஞ்சாலே ஃபயர் ஆகுறோம். சாப்பாடு இல்லாட்டி எப்படி இருக்கேன் கேட்டாங்க. என்ன சாப்பாடு இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு தயக்கம், என்ன சொல்றது, என்ன சொல்றது, வீட்டுல அன்னைக்கு சாப்பாடு ஒண்ணுமே இல்லை, வினாக்கிரி தான் நீச்சி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், வினாக்கிரி தான் நீக்குது இன்றைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சு கொண்டாங்க, நிலைமையை புரிஞ்சு கொண்டாங்க. வினாக்கிரி எந்த ஒரு சாப்பாடு ஒன்றே இல்லை, அதை எப்படி சாப்பிடுது? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமல் இதாமுல் ஹல், நிஅமல் இதாமுல் ஹல். இந்த சாப்பாடு ஆணங்களை நல்ல சாப்பாடு இந்த வினாக்கிரி தான். சுப்ஹானல்லாஹ், வினாக்கிரி அப்படி புகழ்றதுக்கு அப்படி ஒன்று இல்லை. உலமாக்கள் 2 விதமான விளக்கம் சொல்லி, உண்மையில அந்த நாள் அது நல்ல சாப்பாடாக இருந்திருக்கிறான், இல்ல மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, இருக்கிறத பொருந்து கொள்வதற்காக வேண்டி இது நல்லம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால லைஃப் அப்படித்தான். ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு நல்லா இல்லாம இருக்கும். ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுவோம், இன்னொரு நாளைக்கு சாதாரண சாப்பிடுவோம். எந்த நாளும் கீரி சம்பவம் இல்ல, எந்த நாளும் பாஸ்மதியும் இல்ல. எங்கட லைஃபுக்கு, எங்கட விரலுக்கே தவிக்க மாதிரி நாங்க பழகிக்கொள்ளும், பிள்ளைகளை பழகிக்கொள்ளும். சொல்லணும், இருக்கிறது கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம். கனாஅத், உள்ளதை கொண்டு போதுமாக்குறது வாழ்க்கையில பிரதானமான ஒரு குவாலிட்டி. அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ், நீ எதை எனக்கு தந்திருக்கிறாயோ அதை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடியதை தந்திடு.
நிறைய வழிகாட்டல் சொல்லப்பட்டு, ஆனால் தான் மேலுள்ளாக்களை பார்க்க வேணாம், அவட டிஷர்ட்டை பார்க்க வேணாம், அவட ஷூவை பார்க்க வேணாம், அவட பிராண்டை பார்க்க வேணாம், அவட ஊட பார்க்க வேணாம், அவர் இருக்கக்கூடிய உலகத்துடைய இந்த பொருளாதார பொருட்கள், சுகண்டிகள் இவைகளை பார்த்து வரவானம். எங்க சரி போனால் ஃபங்க்ஷனுக்கு போனா, கல்யாண வீட்டுக்கு போனா, எங்க சரி போயிட்டு வந்த பிறகு வீட்டுல நைட்டுக்கு டிஸ்கஷன் ஒன்று இருக்கும். பாருங்களேன் அந்த வீட்டு சோஃபாவா, பாருங்களேன் அந்த அவங்க உடுத்திக்கிற அபாயாவா, பாருங்களேன் அந்த வீட்டுடைய மொடல, பாருங்களேன் அவரோட மொபைல என்று சொல்லி எப்ப எங்களோட வாழ்க்கையில கம்பரிஷன் வந்துடுமோ, கம்பேர் பண்றது வந்துடுமோ, அது இது என்று எப்ப நாங்க பார்த்துடுவோமோ, எங்களோட லைஃப்ல நாங்க எங்களுக்குன்னு வாழாம இன்னொருத்தருக்கும் வாழ ஆரம்பிப்போம். ஏன் இதை நீங்க உடுக்குறீங்க? இல்ல என் ஃப்ரெண்டு முடித்திருக்கார், அதனால நான் இதை உடுக்கிறேன். ஏன் இந்த வாகனத்தை எடுக்க பாக்குறீங்க? இல்ல எங்கட அந்த கேங்ஸில் உள்ளாக்கள் எல்லாம் அப்படிதான் வாகனம் ஓட்டுறாங்க, நான் போனா எனக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் மாதிரி ஒரு தோட்டம் ஒன்று வருது. இல்ல அன்பானவர்களே, தாய்மார்களே, நீங்க வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு போங்க, வேண்டிய வீடுகளுக்கு போங்க, நாங்களா வாழணும். நாங்க யாருக்காகவும் வாழக்கூடாது. நாங்க ஸ்டேட்டஸ் ஆக்கி கொள்றது யாருக்கு? என்ன சொல்லுவாங்களோ தெரியும் எங்களைய பார்த்து. இப்படி போனா அன்பானவர்கள், எங்கட ஸ்டேட்டஸ் எங்கட உடுப்புலையோ எங்கட பொருட்கள்லையோ நாங்க போற வாகனங்கள்ல மட்டும் தங்கி இல்லை. ஆனா அதை யோசிக்க கூடாது. சில வேளை ஆடம்பரமான செலவினங்களுக்கு நாங்க செலவழிக்கிற காரணம் என்னன்னா, கடன் எடுத்து கஷ்டப்பட்டு ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறோம், தேவையில்லாததுக்கு வாங்க பாக்குறோம். என்னன்னா அவர்கிட்ட இருக்குதே, ஃபங்க்ஷனுக்கு உள்ள பாயோட போயிலும், உள்ள ஷூவோட போயிலும், உள்ள உடுப்போட போயிலும், அன்றைக்கெல்லாம் புதுசோட வராங்க, கெட் டுகெதருக்கு எல்லாம் புதுசு வாங்கி இருக்கிறாங்க. அவட காசு இல்ல, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடன் பட்டு வாங்கிட்டு போறோம். தேவையில்லை இது. என்னோட மார்க்கம் ரொம்ப லேசி. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் நாங்க சுமக்க முடியாத ஒன்றை கொண்டு எங்களுக்கு கஷ்டப்படுத்துறது இல்லை, நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டாலே தவிர. அதனால் அன்பானவர்களே, ஜக்காத்தும் அப்படியான உண்டு. எங்களோட தேவையை அடையாளம் கண்டு சரியா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஒரு முயற்சி நடக்குது. உண்மையான என்னண்டா, ஜக்காத் எடுக்கிறவர் உங்களோட கையில வந்து சரியா பார்த்து உங்களுக்கு தந்தால் ரொம்ப சிறப்பு. ஆனா இன்றைக்கு கொழும்பை பொறுத்தவரையில கூலி வீடுகள் நிறைய வந்துக்கிறாங்க, வாராங்க போறாங்க, நிறைய தேவைகள் இருக்கிறதுனால சமீப காலங்களில் பைத்துல் ஜக்காத், பைத்துல் மால் என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த ஜக்காத்துடைய கடமை சரியாக முறையாக நடக்கணும். ஹதீஸ் எங்கேயும் எங்களுக்கு காண கிடைக்காது. ஊரா போயிட்டு இங்க வாங்க, அவங்களோட ஜக்காத்துடைய பணத்தை தாங்க, நாங்க எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அப்படி பார்க்கறது ரொம்ப குறைவு. ஆனா இந்த அக்ரிகல்ச்சர், விவசாய நிலங்கள், அதுக்கு போவாங்க. அதுல போயிட்டு சொல்லுவாங்க உங்களோட ஜக்காத்து தாங்க, பண ரீதியான ஜக்காத் அப்படி எடுத்து வாங்க தாங்க. நாங்க 10 பேர் வந்து இருக்கிறாங்க, 10 அப்ளிகேஷன் நீக்குது, அப்படி கொடுக்கறது பார்க்கல. காரணம் என்னண்டா, அந்த காலத்துல சரியாக ஆட்கள் தேடி போவாங்க. ஜக்காத் எடுக்கிறவர் மொழிஞ்சு கொள்வார், எடுக்க மாட்டார். சரி, தேவையுள்ளவங்க போட்டும், என்னை விட இந்த வரிக்கிற அவருக்கு போட்டும். அதனால தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமல்லாவோட காலத்துல வந்து 1.5 வருஷம் ஜக்காத்தை இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பினாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த என்ன ஊர்ல ஜக்காத் நிஞ்சிட்டா இல்ல, எடுக்க வேண்டிய ஆட்களும் எடுக்காம இருந்துட்டான். என்ன, எனக்கு ஜக்காத் தேவை, நானே வச்சுக்கொள்ள வேணாம், நான் இந்த தடவை எடுக்க மாட்டேன், எங்கட இந்த ஊர்ல இன்றைக்கு இந்த தடவை நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவர் எடுக்காம ஊரில் உள்ள அநேகமான மக்கள் தகுதியாக இருந்தும் அப்ளை பண்ணானா எடுக்காதனால ஜக்காத்தை அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பினாங்க. எடுக்கலுமான ஆட்கள் அதை எங்க உள்ளத்திலையும் மறிக்கணும். யா அல்லாஹ், நானும் ஜக்காத்துக்கு தகுதிதான், நானும் ஒரு ஃபக்கீரா இருக்கிறேன், நானும் ஒரு மிஸ்கீனா இருக்கிறேன், நானும் ஒரு கடனாளியா இருக்கிறேன், எனக்கும் நிறைய தேவைகள் இருக்குது, இந்த சின்ன சம்பளத்துக்கு எனக்கு ரன் பண்ண இயலாது. ஆனா நான் எப்படி ஒரு தேவையாளியோ அதை போன்று தேவையாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த ஜக்காத்தை சரியானவர்களுக்கு நீ கொண்டு போய் ஒப்படை, நானும் அதுல ஒரு ஆளாக இருந்தா எனக்கும் அந்த ஜக்காத்துல ஒரு பகுதியை தந்துடியா அல்லான்னு துவா கேட்கணும். கேட்போமா அப்படி? அந்த உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சி ஜக்காத்தால, உங்களோட கேஸ் ரிஜெக்டா, எவ்வளவு போட்டிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆள் பார்த்து கொடுக்குற, அவருக்கு கூட அப்ரூவ் பண்ணி எனக்கு குறைய அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இந்த பேச்சே எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த ஏரியா லேனுக்கு போக்கல, இவர் தான் ஆள், இவர் தான் இந்த ஃபைலை வெட்டினவர், இவர் தான் கட் பண்ணவர், இவருக்கு நான் பார்த்துக்கொள்றேன் இவரை என்று பேச்சுக்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு பொது அமானிதம். ஏண்ட உங்களோட சல்லி மாத்திரம் அல்ல, ஏண்ட சல்லியை நான் உங்களுக்கு தரலாம், தராம இருக்கலாம். ஆனால் பள்ளிக்குள்ளால ஒரு பொது நிதியத்துக்குள்ளால எப்ப சல்லி வந்துடுமோ, எடுத்தவர்களுக்கும் ஒரு அமானிதம் கடமை இருக்குது. சும்மா கேட்டுவார் எல்லாருக்கும், சும்மா இங்க வாங்க, இந்த பள்ளிக்கு போற வெளியிக்கிற ஆக்கள் 50 100 கொடுத்து போற மாதிரி அப்படி ஜக்காத் கொடுக்கலாது.
தேவை உள்ளவர்களாக இருந்தாலும் சில வேளை நிறுவனங்களால் ஜக்காத் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், எங்கள்ட்ட ஒருத்தர் வாராரு, இந்த வீடு இந்த செவரெல்லாம் உடஞ்சிருக்குது, எனக்கு 1,00,000 தாங்க, நான் அதை செஞ்சு கொள்றேன். ஜக்காத் கமிட்டி போனால் நான் கிட்டத்தட்ட 500 வீட்டுக்கு விசிட் பண்ணிக்கிறேன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். அந்த செவரை உடைக்க ஆரம்பிச்சால், தட்ட ஆரம்பிச்சால், அந்த செவரோட உள்ள சூழ உள்ள செவரெல்லாம் விழுந்துடும். 1,00,000 கையை வச்சால் 5,00,000 தடையாயிடும். 1,00,000 ஜக்காத் பணம் அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். அப்போ போறவங்க என்ன செய்வாங்க, அந்த எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜக்காத் தரையிலாது. இப்ப நான் சும்மா வெளியால வீட்டுக்கு போறேன், அந்த ஜக்காத் அப்ளை பண்ண சொல்லுவாரு, இந்த வீட்டுக்கு ஜக்காத் கொடுக்கல பாருங்களேன் பள்ளியால. நான் என்ன செய்வேன், ஓ இந்த பள்ளியாக்கள் இப்படித்தான், ஜக்காத்தை இப்படித்தான், இந்த வீட்டுக்கு கொடுக்காட்டி எந்த வீட்டுக்கு கொடுக்கறது பின்னணி ஒன்றும் விளங்காம கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கூட்டத்துல மாட்டிக்கொள்ளவும் வேணாம். சரியாக முறையாக இந்த ஜக்காத் பணம் பயன்படுத்தப்படணும் உறுதியாக எப்ப விளங்குதோ அப்ப கொடுப்பாங்க. ஒருத்தரும் செய்ய, எனக்கு தையல் மிஷின் வாங்கித்தாங்களே ஜக்காத்தால, நான் வீடோ நம்ம ஹஸ்பண்ட் மௌத்தா போயிட்டார், நல்லமா இல்லையா? நல்லமா இல்லையா? அவளுக்கு தக்கே தெரியுமான்னு கேட்டா தக்கே தெரியா. அவருக்கு மிஷின் கொடுத்து சரி வருமா ஜக்காத்தால? அப்ப யாருக்கு, எவருக்கு, எவ்வளவு, எப்படி, இதெல்லாம் ஒரு சரியா ஸ்டடி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்கற நேரம் சிலவங்களுக்கு கூட சிலவங்களுக்கு குறையா. நாங்க வெளிரங்கத்தை வச்சு யோசிக்கப்படாது. சிலவோட வீட்டுடைய சோஃபா செட்டையும் வீட்டுள்ள டிவியுடைய சைஸையும் வீட்டுடைய சொந்த வீட்டையும் வச்சு அவருக்கு ஏன் ஜக்காத் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஜக்காத் அவட வாப்பட வீடு, வாப்பா கொடுத்த கிஃப்ட் பண்ண வீடு, அவர் வெளிநாட்டுல இந்த நேரம் அவர் போட்ட சாமான்கள், இப்ப அவர் ஃபகீரா இருக்கிறார், இப்ப மிஸ்கீனா இருக்கிறார். அப்படி யாரும் யோசிக்க வேணும். நாங்க பாக்குறது வீட்டுடைய சோஃபாவையும் வீட்டுடைய சாமான்களையும் இல்ல, வீட்டுடைய கிச்சனை தான் பாக்குறோம். இன்வெஸ்டிகேட் போனா எங்கட வீட்டுடைய செட்டியும் இல்ல, சோஃபாவும் இல்ல, புட்டுவும் இல்ல, பாயில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கம்பேர் பண்ண கூடாது மற்றவரை, என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, அவரை விட என்னோட கம்பேர் பண்ணி பார்த்தா எப்பயும் வீட்டுடைய பொருட்களை நாங்க பாக்குறது இல்ல, வீட்டுடைய கிச்சனை பாக்குறோம். இப்ப நிலைமை என்ன? அவர் நல்லா இருந்தார், இந்த கிட்டத்தில் நடந்த வெள்ளான அர்த்தம். நல்ல இருந்த கடைகள், நல்ல வியாபாரிகள் அடியோட எல்லாமே கீழே போயிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கு ரூபாய்கள் கட்ட வேண்டி இருக்குது. கடையில சாமான் இல்ல, நல்ல ஒரு வியாபாரி சாமானில் அழிஞ்சு மில்லியன் கணக்கு சாமான் அழிஞ்சிருக்குது, மில்லியன் கணக்கு கொடுக்க இருக்குது. இப்ப ஜீரோவோடு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப சொல்லுமா நீங்க சொந்தோடு. அதனால ஜக்காத் என்பது வெளிப்படைய வெளிரங்கத்தை வச்சு மாத்திரம் முடிவு செய்யறது இல்ல. ஜக்காத் கொஞ்சம் அபூர்வமான ஒரு கடமையும் தான். யத்தீம் புள்ள, அநாத புள்ள, ஒருத்தர் 1 மில்லியன் கொடுத்தாரு புள்ளட பேர்ல, ஒரு 5 வருஷம் போக்கலாது 2 மில்லியன் 3 மில்லியன் 5 மில்லியன் ஆயிட்டு. யார சல்லி? அநாத புள்ளட சல்லி. இதுக்கு ஜக்காத் வருமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். ஒரு அநாத புள்ளைக்கு நான் சல்லி கொடுத்தேன் 5 லட்சம் ரூபாப்பா, 50 லட்சம் ரூபா சல்லி ஆவிக்குது, ஜக்காத் வருமா? அநாத புள்ள, உமா அப்பா இல்ல. சொல்லுங்களே. அநாத புள்ளோட சல்லிக்கு ஜக்காத் கொடுக்குறான் சொல்லுவாங்களா யாரும்? ஜக்காத் என்பது ஹஜ்ஜிக்கு சேர்த்து வச்ச, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு 30-40 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த வருஷம் போகல, ஒரு வருஷம் 30-40 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்குது எனக்கிட்ட, ஜக்காத் வரும். அநாத புள்ளோட சல்லிக்கு ஜக்காத் வரும். ஆட்கள் இல்லாம ஜக்காத் என்பது பணத்துல வர்றது. அதனால நாங்க சொந்தமா சிலவங்க முஃப்தி அவர், நாங்க ஓன் முஃப்தி, கூகுள் அடிச்சு பாக்குற, ChatGPTக்கு அடிச்சு பாக்குற, அப்படி எல்லாம் ஃபத்துவா எல்லாம் கேட்கப்படாது. அவர் ஆலிமனை சம்பந்தப்பட்டவர் அணி கேட்கணும். என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு காலம் இருந்துச்சு, இதுக்கு ஜக்காத் வருமா இல்லையா? அதனால சில வேளை ஜக்காத் எடுக்கிறவருக்கும் ஜக்காத் கொடுக்கிறமாயும் இருப்பார். ஒரு பக்கத்துல கடனாளி என்ற அமைப்புல சில வேளை ஜக்காத் எடுக்கவும் செய்யலாம், அவர்கிட்ட ஒரு பணம் ஒன்று இருக்குது, ஜக்காத் கொடுக்கவும் செய்யலாம் என்ற சில நிலைமைகளும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதனால இது ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப். இது சரியாக நடந்தால் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்துக்குரிய ஒரு வாசலாக இந்த ஜக்காத்துடைய கடமைகள், சதகாவுடைய தர்மங்கள் இருக்கும். அதனால் அன்பானவர்களே, ரமதான் வர இருக்குது, நாங்களும் தேவையோடு இருக்கிறோம், நீங்களும் தேவையோடு இருக்கிறீங்க. தேவைகள் நிறைய இருக்குது. எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அப்துல் ரஸாக் அவர்களால பூர்த்தி செய்ய இயலாது. யாரால பூர்த்தி செய்யலாம்? யாரால பூர்த்தி செய்யலாம்? ஹசரத் பேசவானு கூப்பிட்டீங்களா? எனக்கு தமிழ் விளங்குது இல்லை, நான் கொழும்பு தமிழ் தான் பேசுறேன். அப்துல் ரஸாக்களால பூர்த்தி செய்ய இயலாத, ரஸாக்குடைய அடியார்கள் எங்களால பூர்த்தி செய்ய இயலாது. எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய ரஸாக் அல்லாஹ் மாத்திரம்தான். எப்பயும் அல்லாஹ்ட்ட கேட்போம்,
கையை நீட்டுவோம், தேவைகள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம். சபபுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சஹாபாக்கள் நிலைமைகளை சொல்லிக்கிறாங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையை சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் நிலைமைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைமை கேட்டால் உடனே ஏதாவது செய்யணும், இல்லாட்டி முகம் எல்லாம் மாறிடும், கவலையான முகத்து வந்துடும். எப்படி சரி இந்த உதவிகள் செய்யணும் என்று உறுதியோடு இருப்பாங்க. அந்த உறுதி எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். யாராவது ஒருத்தர் நிலைமைகளை சொன்னால் அதை வெரிஃபை பண்ணி எங்களால் என்ன செய்யலாம், நல்ல வார்த்தையை கொண்டு கவுலு மாரூஃப் இப்ப என்ற தாரத்துக்கு இல்லை, அல்லாஹ் உங்களோட நிலைமைகளை சீராக்கட்டும். நல்ல வார்த்தையை சொல்லணும். இல்லை ஒரு 100 ரூபா கொடுக்கலுமா, 100 ரூபா கொடுப்போம். இல்லை ஒரு ஆளை சாட்டையிலுமா. நீங்க ஜகாத் வரைக்கும் பார்க்க வேணாம். உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், உங்களோட ஸ்கூல் கிளாஸ்மேட் இருக்கிறார், உங்களுக்கு பள்ளி ட்ரஸ்டியா தெரியும், நிலைமை ஜெனுவின், நல்லா தெரியுது இவருக்கு உதவி செய்யணும்னா ஒரு ஆளை சம்பந்தப்படுத்தி கொடுத்துடுங்க. நோயாளி மருந்து கேட்டு வந்திருக்காரு, மௌத்தா போன போற கஃன் படவு கொடுத்து சரி வராது, என்ன கொடுக்கணும்? அந்த கஷ்டத்துடைய நேரம் அவரால் எதுவும் செய்யலுமா இருந்தால் அவர் செய்யலாம். செய்யல ஒரு நண்பர் இவட்ட போனீங்கன்னா உங்களுக்கு செய்யலாம் என்று வழியை காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க. ஒரு மனிதர் சொன்ன, யார் ரசூலல்லாஹ் சாப்பிட்டு பல நாள் ஆகுது, சாப்பிட்டு கன நாள் ஆகுது, ஒன்றுமே சாப்பிட்டு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க, மனைவி மாட வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு பார்த்துவாங்க. 11 வீட்லையும் எந்த சாப்பாடும் இல்லை. யாருடையது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டுல 11 வீட்லையும் எந்த சாப்பாடும் இல்லை. சபையில கேட்டாங்க, யார்ட்டாவது சாப்பாடு இருக்குதா? ஏன் ஒரு விருந்தாளி சாப்பாடு கேட்கிறார். யாரும் கை தூக்க இல்லை. சபையில ஒருத்தரும் தூக்க இல்லை. ஆச்சரியம். அவ்வளவு கஷ்டமான நிலைமையில சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒருத்தரும் தூக்கல. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஹாஃப் கைமா ஒரு கை தூக்கிச்சு. சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களோட விருந்தாளி. சொன்னாங்க, ஹாதா தைஃபு ரசூலில்லாஹ், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி, நான் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். பாருங்க இந்த சம்பவத்துடைய அந்த வெளிவா. அவர் அந்த கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா தெரியும் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு 100% அவருக்கு தெரியும். வைஃப் விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டி வந்த எப்படி வீடு கலவரமா தான் இருக்கும். சொல்லாம கூட்டி வந்தீங்க, வீட்டுல சாமானம் இல்ல, இப்படியா கவனிக்கிறேன், இப்படியா கொடுக்குறேன், இப்படி கொடுக்கலுமா, இந்த சாப்பாடு கொடுக்கலுமா, இந்த பிளேட்ல கொடுக்கலுமா, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஸ்டேட்டஸும் இல்ல. விருந்தாளி வந்தால் என்ன செய்யலாம்? சொன்னாங்க மனைவி கிட்ட, ஹாதா லைஃபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின ஒரு விருந்தாளி. என்ன இருக்குது? எங்கட மனைவி ஃபயர் ஆகிப்பாங்க. எங்கட பிள்ளைக்கு வச்சுக்கிற, எங்கட வீட்டுல இருக்கிற இந்த ரொட்டி சாப்பாடை கொடுக்குறையா? எங்களுக்கே திண்ணி இல்லாம இருக்குது. எங்கட கொழும்பா சில மூளைக்கு தானே கேட்பாங்க இல்லையா? அப்படித்தான் டக்குன்னு கோவம் வந்தா. மனைவி சொன்னாங்க, சாப்பாடு ஒன்று இருக்குது, ஹாதா கூத்து சிபியான், எங்கட புள்ளைகளுக்கு கொடுக்குற புள்ளட சாப்பாடு இருக்குது. எங்கட பாஷை தான் பேபி ரஸ்க், சின்ன புள்ள சாப்பாடு. சின்ன புள்ளைகள் தின்ற சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, பரவாயில்ல, விருந்தாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி சாப்பாட்டு மிச்ச நாள் எங்கட புள்ளையில பட்டினியில போடுவோம், புள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டி நாங்க புள்ளையில தூங்க போடுவோம். சொன்னாங்க, லஐபீஹிம், விளையாட்டு காட்டுங்கோ, வனவிமீஹிம், விளையாட்டு காட்டி புள்ளைய படுக்க போடுங்க, அந்த புள்ளையோட சாப்பாடை வந்த விருந்தாளி கொடுப்போம். புள்ளையில அன்றைக்கு பட்டினியில போட்டான். செய்வோம் அப்படி நாங்க நினைக்கவே மாட்டோம். புள்ளைய பட்டினியில போட்டு படுக்க வச்சுட்டு விளக்க ஆஃப் பண்ணிட்டு அவரும் உட்கார்ந்து அந்த சின்ன புள்ள சாப்பாடை உட்கார்ந்து இவரும் சாப்பிடுற மாதிரி நடிச்சாரு, பாசாங்கு செஞ்சாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்டு மிச்ச நாளே ஒரு சாப்பாடு அவர் வவுறாருனாரு. அன்றைக்கு அங்க தூங்கினாரு. 2 பேரும் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மினுங்குது, பிரகாசமா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. சஹாபாக்களுக்கு வெளியே என்ன ரீசன்? இதுக்கு பின்னால் காரணம் என்ன? இவ்வளவு பிரகாசமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்குது. அந்த 2 பேரும் வரப்போக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட 2 பேருடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டான், சந்தோஷப்பட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த செயலை கொண்டு அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்கி வச்சான். அவர்களுக்கு அவசிய அடிப்படையான தேவையை விட அதை கொடுக்காம மற்றவர்களை முற்படுத்தினாங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இந்த சம்பவத்தை வச்சு இறக்கினார். சுப்ஹானல்லாஹ். கொடுக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அலாதியான ஒரு ருசி. அப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானா. அதான் அன்பானவர்களை கொடுத்து பழகுவோம். எடுக்கிறதே இல்லாம எப்பயும் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிலைமைகள் வந்தால் எந்த தடையும் கிடையாது. ஆனா எடுக்கிறதுல ருசி கண்டோம், அது பயங்கரமான நிலைமையில கொண்டு போயிட்டு விட்டுடும்.
யாட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறோம் என்பது எங்களுக்கு அந்த என்ன அந்த கணக்கே இல்லாம போயிடும். நிக்கிறோம் அந்த ஆஜாட வீட்டு வாசல்ல, இந்த ஹஸ்ரத் வீட்டு வாசல்ல, அந்த ட்ரஸ்ட் வீட்டு வாசல்ல, அவர்கிட்ட கடிதங்கள் அடிச்சு இப்படியான நிலைமைக்கு ஆகிடும். எப்பயும் முதல் அல்லாவிடம் சொல்லுவோம். ரெண்டாவது அல்லாஹ் இப்படியான நிலைமைகளை உதவி செய்யறதுக்கு தான் சதகாவை ஆர்வமூட்டி ஜக்காத் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான். நாங்கள் சரியாக செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையிலையும் மறுமலர்ச்சி உண்டாகும், ஹைர் பரக்கத்து உண்டாகும். சொன்ன விஷயத்துடைய ஒரு சமரி ஹுலாசாவை சொல்கிறேன். ஜக்காத் என்பது அற்புதமான ஒரு கடமை. எல்லோருடைய ஒரு வாழ்க்கையுடைய பரக்கத்துக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஜக்காத்தை தந்திருக்கிறான். கொடுக்கறதுல எப்பயும் முயற்சி பண்ணுவோம், எடுக்கிறதுல கவனமாக இருப்போம், எப்பயும் எங்களோட கையை கொடுக்கக்கூடிய கரங்களாக வைப்போம். எந்த நிலைமையிலையும் ஒரு நல்ல தர்மத்தை கொண்டு எங்களோட விஷயங்களை உருவாக்குவோம். வீட்டில் ஒரு முட்டி வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் பழக்குங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் போறீங்களா, எக்ஸாம் எழுத போறீங்களா, நல்ல காரியத்துக்கு போறீங்களா, வீட்டில் ஒரு டில்ல போட்டு போங்க. 5 ரூபா, ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, மாச கடைசியில் 3 மாசத்துல அந்த டில்ல கொண்டு பள்ளியை கொடுங்க. இது எங்க வீட்டுடைய சதக்கா. அவசரத்துக்கு போறீங்க, எங்கேயும் யாருக்கும் கொடுத்து கொள்ளையிலாதே. ஒரே ஒரு வழி, வீட்டில் ஒரு சின்ன ஒரு சதக்காவுக்குரிய ஒரு டில்லை வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களோட வாழ்க்கையில பெரிய ஹைறுகளை கொண்டு வந்து சேர்க்கும். விளங்காத நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தீங்க. அல்லாஹ் அப்படியான முன்னுக்கு வரக்கூடிய நிலைமைகளை இந்த சதக்கால வச்சிருக்கிறான். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. நாங்க கொடுத்தால் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பலாய் முசீபத்துகளும் இல்லாம போம். உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வோம், உள்ளதை புரிந்து கொள்வோம். எதை கிடைக்குதோ அதை மனசால புரிந்து கொள்வோம். யாரையும் பார்த்து அவருக்கு எவ்வளவு கிடைச்சி, இவருக்கு எவ்வளவு கிடைச்சி இந்த குறை சொல்லி கொண்டு அவருக்கு இவருக்கு சொல்றதை விட்டுட்டு எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை கொண்டு போதுமாக்குவோம் என்றால் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகரித்து தருவான் என்ற ஒரு வாதாவும் இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த வரக்கூடிய ரமதான சிறப்பான ஒரு ரமதானாக ஆக்கி தந்தருள்வானாக. பரக்கத்துக்காக துஆ கேட்கப்பட்ட ஒரு மாதம் அந்த மாதத்தில் இருக்கிறோம். அல்ல எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில ஹைர் பரக்கத்தையும் தந்தருள்வானாக, ஆஃபியத்தை தந்தருள்வானாக. தாய்மார்களே, சகோதரிகளே, நோம்புக்கு இப்பயே பிளான் பண்ணுங்க. அது சம்பந்தமான பயான்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். எங்களோட ஃபைனான்ஷியலை பிளான் பண்ணுங்க, எங்களோட அமல்களை பிளான் பண்ணுங்க, எங்களோட டைமிங்கை பிளான் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதம், இந்த வரக்கூடிய ரமதான் நாங்கள் வாழ்க்கையில் அடைஞ்ச ஒரு சிறந்த ரமதானாக ஆக்கி தரட்டும். இந்த கடமையை இந்த மஹல்லால சிறப்பாக செஞ்ச கூலிகளில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும். எந்த அளவு நீயத்து வைப்போமையா அல்லாஹ், சரியானவங்களுக்கு ஜக்காத் போனால் அந்த கூலிய நீ எனக்கும் தன விட்டு கொடுத்தால் நான் விட்டு கொடுக்கிறேன். கேட்கல, எனக்கு தேவை இருக்குது, ஆனா அதோடைய நன்மையை நீ எனக்கும் தான் சொல்லி ஒரு பரந்த விரிந்த விசாலமான அமைப்புல நீயத்து வச்சுக்கொள்ளும். அல்லாஹு தஆலா இந்த அமர்வையும் பேசின விஷயங்களை இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.